திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பொருள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதாங்க பிரண்டைன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இப்படி பிச்சு இந்த தோலெல்லாம் இப்படி வரும், இதை அப்படி எடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் அப்படி எடுத்து இந்த தோல் இப்படி எடுத்து வச்சு நம்ம இன்றைக்கி இதை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் உரிச்சு இந்த இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இன்னும் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இது நல்லா நாரெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. இது இப்படி உடைச்சோன்னே நல்லா உடையுது, நார் எதுவுமே வராது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கழுவி வச்சுக்கணும். இதுக்கு பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருள்: உளுந்தம்பருப்பு, வரமிளகா, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு உள்ளே ஒளிஞ்சிருக்கு, அதான் இதுதான் வெள்ளைப்பூடு, மல்லித்தலை, நல்லா 2 நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு இவ்வளோ எடுத்துக்கணும். புளி கரைச்சி, புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடைச்சட்டியை அடுப்பில் வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டியை வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுவோம். வேணாம், ஃபஸ்ட்டு 1 கரண்டியை ஊற்றிக்குவோம். உளுந்தம்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருப்பு உளுந்து தான் போடணும். இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், போட்டுடலாம். நல்லா இப்படி வறுத்து விட்டுறலாம். உளுந்தம்பருப்பு வறுத்தாலே ஒரு வாசனை, நல்ல ஒரு வாசனை வருது, நல்லா இருக்கு. நல்லா செவப்பாகணும், அப்போ தான் வறுத்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மெரூன் கலர் வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பை எடுத்து வச்சாச்சு. இப்போ வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதும், நல்லா மிளகா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுருவோம். அடுத்து எண்ணெய் பத்தாது, இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அதுவும் பத்தாது, இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா பிரண்டையை வணக்கறக்காக நிறைய எண்ணெய் ஊற்றி தான் வணக்கணும். இப்போ எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா வணக்கி விடுவோம். பிரண்டை நல்லா வணங்கிருச்சு. இது போதும். இப்போ வந்து அதோட மல்லித்தலையை போட்டுக்கலாம். போட்டு சும்மா இப்படி 2 வணக்குனா போதும். இப்போ வறுத்து வச்சு நல்லா ஆற வச்ச மிளகா, உளுந்து, அப்புறம் இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, உப்பு, புளி, இந்த பிரண்டை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது சாப்பாட்டுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து வீடியோ போடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.